அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் பூட்டை உடைத்து 5 லட்சம் கொள்ளை அடித்து விட்டார்கள். பூட்டுக்குள்ளே போய் எப்படிடி 5 லட்சம் வச்சுருந்தாய்? படித்து முடித்தப்புறம் என்ன செய்ய போகிற? புக்கை மூடுவேன். காலில் என்ன காயம்? செருப்பு கடித்து விட்டது. பின்ன அதை மிதித்தா அது சும்மா இருக்குமா? குளித்த பிறகு எதுக்கு தலையை தோட்டுறோம்? தெரியல. குளிக்கும்போதே தோட்ட முடியாதே. 2 இட்லியை கூட முழுசாக சாப்பிட முடியல டாக்டர். என்னாலையும் முழுசாக 2 இட்லி சாப்பிட முடியாது. புட்டு தான் சாப்பிடணும். டேய், ஒரு 10 ரூபா இருந்தால் கொடு. என்னிடம் சுத்தமாக இல்லை. பரவாயில்லை கொடு, நான் சுத்தம் பண்ணிக்கிறேன். இந்த ஊரில் தங்க வீடு கிடைக்குமா? கிடைக்காது. கூரை வீடு, ஓட்டு வீடு, மாடி வீடு தான் கிடைக்கும். தங்க வீடு கிடைக்காது. சர்தார், தம்பி நீ என்ன படிச்சிருக்க? பையன் பிஏ. சர்தார் சொல்கிறாரு, அட பாவி, படித்ததே 2 எழுத்து, அதையும் தலைகீழாக படிச்சிருக்க. இன்டர்வியூவில் சேல்ஸ் மேனேஜர், உங்களுக்கு ஏதாவது விற்பனை அனுபவம் இருக்கிறதா? ஓ, நிறைய. என் வீடு, காரு மற்றும் என்னுடைய மனைவியின் அனைத்து நகைகளுமே விற்றுருக்கேன். உன்னை யாராவது லூசுன்னு சொன்னால் கவலைப்படாத, வருத்தப்படாத, ஃபீல் பண்ணாத. உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேளு. காதல் ஒரு மலை மாதிரி, நனையும் போது சந்தோஷம், நனைந்த பின்பு ஜலதோஷம். மகனே, பரீட்சையில் எத்தனை கேள்வி வந்துச்சு? 5 கேள்விப்பா. நீ எத்தனை கேள்வி விட்டுட்ட? முதல்ல 3, கடைசியில் 2. வெரி குட், கீப் இட் அப்பு. டேய், என் ஜாதகப்படி உனக்கு அறிவு ரொம்ப ஜாஸ்தியாம். இப்போவாவது தெரியுதா நான் ஏன் ஜாதகத்தை நம்புறதே இல்லைன்னு? என்னங்க, ஏன் அடிக்கடி சமையல் ரூம் பக்கம் போகிறீங்க? டாக்டர் தான் சுகர் இருக்கான்னு அடிக்கடி செக் பண்ணிக்க சொன்னார். அதான் நீங்கள் உடனடியாக மீன், ஆடு, கோழி சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும். அதுக்கு சாப்பிடுவதை நான் எப்படி நிறுத்த முடியும் டாக்டர்? டாக்டர், என் மனைவி ஓவராக டிவி பார்க்குறா. எந்த அளவுக்கு பார்க்குறாங்க? கரண்ட்டு கட் ஆனாலும் டார்ச் அடித்து பார்க்குறா. நம்ம பையன் எங்கே பணம் வைச்சாலும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. அவனுடைய காலேஜ் புத்தகத்தில் வை, பத்திரமா இருக்கும். ஒரு காஃபி எவ்வளவு சார்? 5 ரூபாய். எதிர்த்த கடையில் 50 காசுன்னு எழுதியிருக்க. டேய் சாவுகிறாக்கி, அது ஜெராக்ஸு காப்பிடா. உங்கள் கிட்னி ஃபெயில் ஆகிடுச்சு. நான் என் கிட்னி படிக்க வைக்கவே இல்லையே டாக்டர். அது எப்படி ஃபெயில் ஆகிருக்கும்? தனியாக சிரிக்க வேண்டாம் நண்பர்களே. குடும்பம் முழுவதும் கூடியிருந்து சிரித்து மகிழுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.